தோட்டத்தை பார்த்தீங்களா? இந்த தோட்டத்துக்கு தான் வந்தோம், ரோஜா தோட்டத்துக்கு. ரோஜா தோட்டத்துக்குள்ள ஒரு பாத்தியில் வந்து சாமந்தி பூ. அங்கே தெரிஞ்சு பாருங்க, கேரட்டு தோட்டத்துக்கு மருந்து அடிக்காது. இதுக்கு அடுத்த தோட்டம் தான் இது. ஒரு பாத்தியில் வந்து ரோஜா தண்ணி போயிட்டுருக்கு. ரோஜா பூக்கு கூட மருந்தெல்லாம் அடிச்சிங்கன்னா தான் நல்லா வளரும் போல. ரோஜா பூ பறித்து வச்சுருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா, மார்க்கெட்டுக்கு போகுது. செடிக்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த சாமந்தி பூ, ரோஜா பூ தண்ணி கட்டியிருக்காங்க. பாத்தியில் தண்ணி போயிட்டுருக்கு. பூ பறித்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. பூ பறிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, பூ பறிக்கிறாங்க. அழகான இந்த சாமந்தி செடி ஒன்று வச்சா போருங்க, ஃபுல்லாக அப்படியே படர்ந்து கொத்து கொத்து கொத்தாக பூ பூக்கும். இந்த பக்கம் பீன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த தோட்டத்துக்கும் அந்த தோட்டத்துக்கும் ஒன்றும் இல்லை, பக்கத்து தோட்டம் தான். பட் வந்து இந்த பக்கம் ரோஜா தோட்டம்னா அப்படியே டவுன் இறங்குனீங்கன்னா பீன்ஸ் தோட்டம். பீன்ஸ் தோட்டத்தில் நிறையா வந்து இப்போ காய் வச்சிருக்கு, பூ விட்ருக்கு. சாரி, காராமணி விட சைடில் போட்டிருக்காங்க பாருங்க. பீன்ஸ் இல்லை, இது காராமணி. இந்த இலையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீன்ஸ் இலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். சைடில் மட்டும் காராமணி போட்டிருக்காங்க. அது வீட்டு தேவைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி வந்து பீன்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஜா. கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. பூ நல்லா, வெயில் அடித்தாலே பூக்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடும், பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாம் பார்த்தீங்களா, இந்த ரோஜா செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவாங்க, நிறையா டைம் தூக்கி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அது நம்ம வர நேரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், வச்சா வருமானு தெரியாது. ஆனால் இந்த பூச்செடி வந்து நிறையா உங்களுக்கு அரும்பு முட்டை எடுக்கும், நிறையா பூ கொடுக்கும். இதெல்லாம் அந்தந்த நிலத்துல ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பின்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் அங்கே விவசாயத்துக்கு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. கேரட் தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே சின்ன சின்ன கண். அந்த பக்கம் மருந்து அடிக்கிறாங்க, இந்த பக்கம் பூவெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டுக்கு பூ வந்து பேக்கில் ரொம்பிகிட்ருக்கு. அப்படியே இப்படியே ரவுண்ட் அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் தோட்டம்.
அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரி இயற்கை செமையாக இருக்கும். என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் நம்ம. எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும், கடவுள் கொடுப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.